கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழிப்புணர்வு தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியால் கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தினால் பெரும் அளவில் ஊழல் குற்றம் தடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சந்திரமோகன் புகழாரம். கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உலக நுகர்வோர் உரிமைகள் விழிப்புணர்வு தின விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் குறித்து பள்ளி மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய டாக்டர் சந்திரமோகன், எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அதற்கு உரிய பற்றுச்சீட்டுகள் கேட்டு வாங்கும் பழக்கம் வர வேண்டும். பற்றுச்சீட்டுகள் தர மறுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்க தயக்கம் காட்டக்கூடாது. குறிப்பாக முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியால் கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தினால் நாட்டில் பெருமளவில் ஊழல் குற்றம் தடுக்கப்பட்டுள்ளதாக அமரர் ராஜீவ் காந்திக்கு புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கையேடுகளும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த விழிப்புணர்வு விழாவில் ஆசிரியர் கவிதா, சிறுபான்மை நுகர்வோர் சங்க தலைவர் டேனியல் சக்கரவர்த்தி, மாவட்ட செயலாளர் முபாரக் பாஷா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். அது முடி கருப்பாகிறதுக்கு ஒரு ஆயில் வாங்கிட்டு வராங்க. ஆயில் வந்து பூசினாரு ஒரே நாள்ல முழுசு சொட்டு போச்சு. இருந்த 4 முடியும் உண்டு போச்சு. என்ன பண்ணுங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த அம்மா ஜட்ஜி விசாரிச்சாரு. அந்த கடைக்காரன் அழைச்சாங்க. கூட்டி கேட்ட, ஐயா நான் விளக்கெண்ணெய், தேங்காய், சீமெண்ணெய், கல்லெண்ணெய், பாமாயில் எந்த எண்ணெய் கொடுத்தாலும் எந்த பொருள் கொடுத்தாலும் நான் பற்றுச்சீட்டு தரேன். என் கடையில் வாங்கினாங்களா கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் 4 பேர் இங்கே வாங்க. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.